6 நாள்ல 5 கிலோ வெயிட்டை குறைக்க போறேன் சேலஞ்ச் விட்டல. அதுல இன்னைக்கு தான் 6வது நாள். ரிசல்ட் வீடியோ கடைசியில சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பெருசா தான் இருக்கும், பொறுமை காத்து கடைசி வரைக்கும் பார்க்கவும். இன்னைக்கு காலையில எந்திரிச்சு வெயிட் செக் பண்ணி பார்த்தா 65.45 திடீர்னு இன்கிரிமெண்ட் ஆயிருச்சு. மேபி நேற்று சாப்பிட்ட சட்னில சோடியம் அதிகமாகி வாட்டர் ரீட்டைன் ஆயிடுச்சான்னு தெரியல. பட் பரவாயில்ல, இன்னைக்கு தானே ஃபுல் வாட்டர் கட்டு சோடியம் கட்டு நடக்க போது. நாளை காலைல பார்க்கலாம் 67.5 இருந்து எவ்வளவு வந்திருக்கும்னு. ஆக்சுவலி என்னோட ப்ரோட்டோகால்ஸ் படி நீங்க நான் ரைஸ் கேக்கும் ப்ரோட்டீன் ஷேக்கும் தான் குடிச்சிருக்கணும். பட் அதை நினைச்சு பார்க்கும்போது வாய் ரொம்ப வேதனை அடைஞ்சதால தெரியாம ஒரு முட்டை ஆம்லேட்டை போட்டு சாப்பிட்டேன். இது என்ன கதைன்றதை நாளைக்கு தான் தெரியும். காலையில 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. சரி, என் ஸ்டோரி பார்த்து அந்த ஃபாலோவர்ஸ் நண்பர்களுக்கு மோட்டிவேஷன் கிஃப்டா கொடுப்போம்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் பேக்ல புஷ்டு போய் எப்பயுமே வெயில் அடிக்காம மேகமூட்டமா நல்லா இருந்த கிளைமேட் இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இல்ல. அன்னைக்குன்னு பார்த்து வெயில் இப்படி அடிக்குது. மொத்தமா இன்னைக்கு ஒரு 6 to 7 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இவங்களுக்கு மசிலப் இருக்காது, பட் புல் அப், டிப், ஸ்குவாட் மட்டும் நடக்கும். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. நடந்த காம்படிஷன் ஒரு மதியானம் 12 மணி வாக்கில் முடிஞ்சிருச்சு. அங்கேயே லஞ்சுக்கு முந்திரியும் ரைஸ் கேக்கும் சாப்பிட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நண்பர்களுக்கு டாட்டா சொல்லிட்டு போகும்போது தான் இன்னைக்கு நம்ம வாட்டர் கட்ல இருக்கிறப்ப 40 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் டிராவல் பண்ணது ஒரு தவறான விஷயம்டா லோக்கின்னு தெரிஞ்சது. வெயில்ல ஓட்டிட்டு வந்தது சுத்தமா முடியல. அட் திஸ் பாயிண்ட் வேர்வை மண்டையில தேங்கி சம தலைவலி வேற. அவா சஞ்சிங்கோட உச்சக்கட்ட நிலைமைக்கு போயிட்டு என்னால முடியாம ஒரு 1/2 லிட்டர் தண்ணி இறக்கிட்டேன். பட் அது மட்டும் விட்டனா வெறும்னே சாப்பிட வேண்டிய ரைஸ் கேக்க கார குழம்பு வச்சு அச்சு நவுத்திட்டேன். லிட்டரலி எப்போ கோழி கொக்கரக்கோ கோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த வீடியோ பாக்குற யாராவது நீங்க வாட்டர் கட்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா ஹாட்ஸ் ஆஃபுங்க. என்னங்க இப்படி தலை ஒரு மாதிரி குபுந்து. இந்த அதிசய தைல மட்டும் இல்லனா இன்னைக்கு என் தலை பிச்சின்னு போயிருக்கும் நண்பர்களே. இதை வச்சு தான் தலைவலியை மேனேஜ் பண்ணிருக்கேன். வெளிநாட்டு வாழ்க்கை மாதிரி டின்னர் 5:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிடலான்னு ஐடியா. இந்த ரைஸ் ஓகே, இந்த ரைஸ் கேக்கு ஓகே, பட் இந்த காரக்குழம்பு மட்டும் ஒரு தவறான செயல் நினைக்கிறேன். வாய் ஒரு மாதிரி ஆகுது. ஃபோன் பார்த்தா தலை வலிக்குது, புக்கு பச்சா கண்ணு வலிக்குது, ரெண்டுத்தையும் மூடி வச்சு லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா உடம்பு வலிக்குது. லிட்டரலி அந்த நைட்டு ஃபுல்லா 0 ஸ்லீப் நண்பர்களே. பட் இந்த 6 நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே இப்போ நான் செக் பண்ணி பார்க்க போற வெயிட் எவ்வளவு இருக்குன்றதை பொறுத்து தான். வெல்கம் டு அடுத்த நாள் சண்டே மார்னிங். ஒரு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். அங்க 6 மணிக்கு வெயிட் செக் இன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரீஃபீட் பண்ணிட்டு நம்ம காம்படிஷன் பண்ணோம். 67.5 kg இருந்தேன்னா 61 kg வரணும்னு கோல் வச்சிருந்தேன். பட் என்னால 64.15 தான் வர முடிஞ்சது. நம்பர்ஸ்ல சொல்லணும்னா 5 கிலோ வெயிட் கட் பண்ணணும்னு இருந்தேன்னா 3.5 கிலோ தான் வெயிட் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு நேற்று வாட்டர் எடுத்துக்காமையும் அந்த உப்பு போட்ட கார குழம்பு சாப்பிடாமையும் இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். பட் போனது போகட்டும். நம்ம அடுத்த வீடியோல இங்க இருந்து நான் காம்படிஷன்ல போய் கொடுக்குறப்ப வெயிட் எவ்வளவு இருந்துச்சு, பண்ண வெயிட் கட் என்னோட ஸ்ட்ரென்த்தை ஏத்துச்சா இறக்குச்சா, 6 மணிக்கு வெயிட் இன் கொடுத்துட்டு 8 மணிக்குள்ள காம்படிஷனுக்கு நடுவில் என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு எனர்ஜி ஏற்றினேன், இதெல்லாம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் ஃபயர் போட்டிங்க இவ்வளோ நாளாக, ரொம்ப நன்றி. அதெல்லாம் என்ன மோட்டிவேஷனாக வச்சிருந்தது. பை.